சென்னை அடுத்த திருநீர்மலை பிரதான சாலை அம்பேத்கர் சிலை அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் செம்பரம்பாக்கம் குடிநீர் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டி காலி குடங்களுடன் 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு விவசாய சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் டெல்லி பாபு செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருநீர்மலை ஊராட்சியில் இருந்து பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட போதும் அனைத்து சமூகத்தினருக்கும் குடிநீர் பிரச்சனை நீடித்து வருவதாகவும், செம்பரம்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைவில் கொண்டு வர வேண்டும், திருநீர்மலையில் வாழும் மக்களுக்கு குழாய் அமைத்து கூட்டு குடிநீர் திட்டம் வழங்க வேண்டும் எனவும், நீரின்றி அமையாது எனவும் அதிகாரிகள் லாரிகளில் கொண்டு வந்து கொடுப்பதுமாக உள்ளது. நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை எனவும், எங்களது முக்கிய கோரிக்கையான செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திருநீர்மலை பகுதி மக்களுக்கு குடிநீர் தர வேண்டும் என்ற ஒப்பந்தம் போடப்பட்டு 1 வருட காலமாகியும் ஆமை வேகத்தில் இந்த பணி நடைபெறுகிறது. செம்பரம்பாக்கம் மற்றும் ஜே.கே. கல்குவாரி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி திருநீர்மலைக்கு குழாய் பதித்து குடிநீர் வழங்க வேண்டும். தாம்பரம் மாநகராட்சி வாரத்திற்கு 2 முறை குடிநீர் வழங்க வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாடு விவசாய சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விசிக மற்றும் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாகவும் தெரிவித்தார். திருநீர்மலை ஊராட்சியாக இருந்த காலத்திலிருந்தும் அதன் பின்னால் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட காலத்திலிருந்தும் சுமார் 1/4 நூற்றாண்டு காலமாக இந்த திருநீர்மலை பகுதியினுடைய மக்களுக்கு, பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு என்பது நீடித்து கொண்டே வந்திருக்கிறது. தமிழ்நாடு விவசாய சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பல ஆண்டு காலமாக அறுதிட்டு 20 ஆண்டு காலமாக இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். அவ்வப்பொழுது அதிகாரிகள் லாரியிலே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பதும், டிராக்டரிலே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பதும் இவ்வாறாகத்தான் 25 ஆண்டு காலமாக நடத்தினார்களே தவிர இதற்காக நிரந்தர தீர்வு ஒன்று எட்டப்படவில்லை. ஆகவே தான் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த திருநீர்மலை பகுதியிலே, குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 1 ஒரு பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தினுடைய வைத்த கோரிக்கைகளை, குறிப்பாக செம்பரம்பாக்கம் குடிநீர் திட்டத்திலிருந்து உடனடியாக திருநீர்மலை பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கான அத்தகைய ஆக்கப்பூர்வமான பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும். அதே போல் ஜே.கே. குவாரியிலிருந்து குடிநீரை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சம்புக்கு நிரப்பக்கூடிய அந்த பணியை நிரப்பப்பட வேண்டும் என்று ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு இதற்கான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டது. 1 வருட காலமாகியும் ஆமை வேகத்திலே இந்த பணி துவக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடுமையான வறட்சி, குடிநீர் பிரச்சனை, தட்டுப்பாடு, மக்கள் அவதிக்குள்ளாகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சென்னைக்கு வரக்கூடிய பூண்டி நீர்த்தேக்கமாக இருந்தாலும் சரி, புழல் நீர்த்தேக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பாதிப்பை, குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்துவதற்காக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம், இந்த துறையுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இந்த திட்டத்தை, குடிநீர் திட்டத்தை, அதற்கான பைப்புகளை இணைப்பது மொத்தமே 1 கிலோமீட்டர் தூரமாகத்தான் இருக்கும். அதை இணைத்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி இருக்கிறோம். மரியாதைக்குரிய இந்த துறையினுடைய செயற்பொறியாளர் அதிகாரி அவர்கள் காலையில் எங்களிடத்திலே வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இன்னும் 45 தினங்களிலே அவர் இந்த பணியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் முழுமையாக ஜே.கே. குவாரியினுடைய குடிநீரும், அதே போல் செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய குடிநீர் திட்டத்தையும் இந்த திருநீர்மலைக்கு அளிக்கவில்லை என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல் திருநீர்மலை கோயிலுடைய நீர்ப்பாசன விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள், பல்வேறு சமூக விடுதலை சிறுத்தையினுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள், சகல பகுதி மக்களும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை, குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியை முற்றுகின்ற போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லி பாபு, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாரத்திற்கு 2 முறை மட்டுமே, 2 நாட்கள் மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுகிறதாம். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. 2 நாட்களுக்கு தண்ணீரை பிடித்து வைத்து 1 வாரம் எவ்வாறு ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சேகரித்துக் கொள்வது, குடிப்பது, புழங்குவது. குறிப்பாக திருநீர்மலையில் வாரத்திற்கு 1 நாள் மட்டும்தான் தண்ணீர் விடப்படுகிறது. அது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அது வண்டியில் பிடிச்சிட்டு போயிடணும். அதன் பிறகு அவர்கள் உப்பு தண்ணீரோ சாக்கடை தண்ணீரோ இதுதான் புழங்க வேண்டிய ஒரு மோசமான அவல நிலைமை இருக்கிறது. ஆகவே மாநகராட்சி ஆணையாளர் மரியாதைக்குரிய பாலச்சந்தர் IAS அவர்கள் இந்த பகுதிக்கு விரைந்து வந்து இது சம்பந்தமாக ஆய்வு செய்து வாரத்திற்கு 2 நாட்கள் அல்ல 3 நாட்கள் தண்ணி விடுவதற்கான அத்தகைய ஏற்பாடை
தமிழகத்திலே பல மாநகராட்சி நகராட்சிகளே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தண்ணி விடப்படுகிறது. இன்று விட்டு அடுத்த நாள் இல்லை அடுத்த நாள் அவ்வாறாக இங்கே குடிநீர் தண்ணியை வழங்குவதற்கு விரைந்து அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது அந்த 45 நாட்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தையும் JK கல்குவாரி திட்டத்தையும் அதோடு சேர்ப்பதல்ல. இன்று நாளைய தினமே அல்லது நாளைய மறுதினமே வாரத்திற்கு 2 நாட்கள் இந்த திருநீர்மலை பகுதிக்கு குடித்தண்ணீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தின் வாயிலாக மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.